சோழனின் செல்வி. அத்தியாயம் 36. சீராப்பள்ளியை அடையும் முன்பு திருவரங்கனை தரிசித்துவிட்டே செல்லலாம் என்ற எண்ணம் தோன்ற தனது புறவியை அரங்கனின் கோவில் நோக்கி திருப்பினான் விஷ்ணுதாசன். அரங்கனின் பிரசாதம் என்றால் அன்னைக்கு உயிர் என்பது தோன்ற தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். இந்த பிரசாதத்தின் காரணமாகவே தாம் நெடுநாள் கழித்து வருவதால் வாங்க போகும் வசவுகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்பதும் புரிய வர, அரங்கா, உன்னால் இன்று நான் பிழைத்தேன் என மனதிற்குள் நினைத்து கொண்டான். கோவிலும் நெருங்கியது. புறவியை ஒதுக்குப்புறமாக இருந்த மரத்தின் அடியில் கட்டினான். கோவில் வாசலில் கூட்டம் அதிகமாக இருப்பதாக தோன்ற உற்று கவனித்தான். அரசாங்க வீரர்களின் உடைகள் அதிகமாக கண்ணில் பட எவரோ முக்கியமானவர் வந்துள்ளார் என்பது புரிந்தது. அரச குடும்பத்தினரில் எவரேனும் வந்துள்ளனரா ஐயா? அருகில் இருந்த ஒரு வயதான பெரியவரிடம் விசாரித்தான். ஆமாம் தம்பி, பிரம்மராயரின் மைந்தர் வந்துள்ளதாக தகவலப்பா. கெடுபிடிகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது இன்று என்றார் அந்த பெரியவர். பிரம்மராயரின் மைந்தர் எனில் மன்னர் பெயர் கொண்ட பிரம்மராயரா என்று கேட்டான் விஷ்ணுதாசன். அவரே தானப்பா. மாமன்னரின் பெயர் அருண்மொழியை கொண்டுள்ளதால் தான் நானும் அவர் பெயர் கூறுவதை தவிர்த்தேன் என்றார் அந்த பெரியவர் புன்னகையோடு. வந்திருப்பது அவர்தான் எனில் வந்த வேளை எளிதாகவே முடிந்துவிடுமே என்று எண்ணிய விஷ்ணுதாசன் கோவிலை நோக்கி நகர முற்பட அரங்கனின் தரிசனம் முடித்து வெளியே வந்து கொண்டிருந்தான் அருண்மொழி பிரம்மராயன். கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயரின் மைந்தன், இளவரசனான ராஜேந்திரனின் நண்பனும் கூட. இப்போது விட்டுவிட்டால் இவரை பிடிக்க முடியாது திரும்பவும் என்பது புரிந்து வேகமாக சென்று தனது புறவியை அவிழ்த்தான். மெய் காவலர்களோடு சீராப்பள்ளி வழியில் பயணிக்க தொடங்கியிருக்கும் பிரம்மராயனை தானும் தொடர ஆரம்பித்தான். உன் தாயின் வசுவுகளில் இருந்து தப்பித்து கொள்ளத்தானே என்னை காண வந்தாய்? எனக்காக வரவில்லை அல்லவா? அத்தனை எளிதாக தப்பிக்க விட்டு விடுவேனா உன்னை? அதனால்தான் உனக்கான எனது இன்றைய தரிசனத்தை தரவில்லை என்று உள்ளுக்குள் அரங்கனின் சிரிப்பொலி கேட்டது. சீராப்பள்ளியின் பெரிய விருந்தினர் மாளிகையின் முன்பு அருண்மொழி பிரம்மராயரின் புறவியானது நிற்க, அதிலிருந்து இறங்கி கம்பீரமாக நடந்து முன்னே இருந்த பெரிய அறைக்குள் நுழைந்தான் அருண்மொழி. அவனது புறவியை கொட்டிலில் அடைத்து நீர் காட்டிவிட்டு மாளிகையின் காவலை கண்காணித்தனர் அவனது மெய்க்காவலர்கள். திடீரென்று வேகமாக ஒரு புறவி வளாகத்தினுள் நுழைவதை, அதிலிருந்து ஒருவன் இறங்கி வேகமாக வருவதையும் கவனித்த காவலர் தலைவன் அவனை மறித்தான். யார் நீ? அனுமதியின்றி இங்கு நுழைய முடியாது என்பதை அறியாதவனா? உனது வேகமும் பரபரப்பும் ஐயமூட்டுகின்றன எனக்கு என்றான் காவலர் தலைவன். வேறு சில காவலர்களும் அவனை சூழ்ந்து கொண்டனர். ஐயா, என் பெயர் விஷ்ணுதாசன். உடனடியாக சந்திக்க வேண்டும் பிரம்மராயரை. திருவரங்கத்திலிருந்தே தொடர்ந்து வருகிறேன் அவரை என்று கூறிய விஷ்ணுதாசன் தன் இடையில் இருந்த மாமன்னரின் லட்சணையை எடுத்து காட்ட முயல, ஏதோ குறுவாளை எடுக்கப் போகிறான் போலும் என அதனை தவறாக புரிந்து கொண்ட காவலர் தலைவன் சட்டென்று தனது உடைவாளை உருவி அவனது கழுத்தினில் பதிக்க, மிரண்டாலும் சுதாரித்து கொண்டான் விஷ்ணுதாசன். ஐயா, தவறு செய்கிறீர்கள் நீங்கள். யார் எவர் என முழுமையாக அறியாமல் வாள் எடுப்பது வீரருக்கு அழகல்ல. இதற்காக நிச்சயம் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்றான் விஷ்ணுதாசன். சந்தேகத்திற்கு இடமாக இருக்கிறது உனது பேச்சும் செயலும் என்ற பிறகு உடைவாளை எடுக்காமல் என்ன செய்வது? யார் என்ற கேள்விக்கு முழுமையான பதிலை நீ தரவில்லையே. அதற்குள் உள்ளிருந்து எதையோ எடுத்து தாக்க முயற்சிக்கிறாய் வேறு என்றான் காவலர் தலைவன். முழுமையாக கேட்க உங்களுக்குத்தான் நேரமில்லை போலும். தானாக சொல்வதற்குள் நீங்களாக ஒரு முடிவெடுத்து விட்டீர்கள். சோழ தேசத்திற்காக தன் இன்னுயிர் நீத்த வைணவதாசரின் மைந்தன் நான் என விஷ்ணுதாசன் கூறி முடித்ததுதான் தாமதம். தனது உடைவாளை நழுவ விட்டான் அந்த காவலர் தலைவன். மன்னிக்க வேண்டும் விஷ்ணுதாசரே. தாங்கள் எவரென்று அறியாமல் தங்கள் முன்பு உடைவாளை எடுத்தது என் தவறுதான். அறியாமல் செய்த பிழை இது. தங்களின் குடும்பத்தினர் எவர் முன்பும் உடைவாளை எடுக்கக்கூடாது எவரும் என்பது மாமன்னரின் கட்டளை. நான் தெரிந்தே மீறவில்லை, அதனை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றான் காவலர் தலைவன். புரிகிறது. பிரம்மராயருக்கான காவல் எனும்போது சற்று கண்டிப்பும் அவசியம்தான். இப்போதாவது நான் அவரை சந்திக்கலாமா? நீங்கள் உள்ளே சென்று முன்னறையில் காத்திருங்கள், அவருக்கு தகவல் அனுப்புகிறேன் என்று காவலர் தலைவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே ஏதோ ஒரு வேலையாக வெளியே வந்த அருண்மொழி பிரம்மராயரின் பார்வையில் பட்டான் விஷ்ணுதாசன். அவனை உள்ளே அனுப்புங்கள் உடனே என அங்கிருந்தே உத்தரவிட்டான். விஷ்ணுதாசனும் உள்ளே நுழைந்தான். யார் என்பதை கூறி உள்ளே வர வேண்டியது தானே விஷ்ணுதாசா? அதற்குள் நீங்கள் என்னை அழைத்து விட்டீர்கள் ஐயனே. நல்லது. இத்தனை தூரம் என்னை சந்திக்க வந்திருக்கிறாய் எனில் முக்கிய விஷயம் ஏதாவது? ஆம்,
மாமன்னர் அனுப்பி வைத்தார் என்று கூறியவுடன் பரபரப்பானான் அருண்மொழி. மாமன்னர் தகவல் அனுப்பியுள்ளாரா? அதுவும் எனக்கா? என்ன உத்தரவு விஷ்ணுதாசா? விரைந்து சொல்லிவிடு, படபடத்தான் அருண்மொழி. உங்களுக்காக என்று தனித்து எதுவும் உத்தரவிடவில்லை. நீங்களோ அல்லது இளவரசரோ கிடைத்தால் ஒரு தகவலை கூறிவிடச் சொன்னார். தகவல் அல்ல அது, என்னை பொறுத்தவரை கட்டளைதான். என்னவென்று சொல் விரைந்து என்றான் அருண்மொழி வேகமாக. மெல்ல அவனது அருகில் சென்ற விஷ்ணுதாசன் அவன் காதோரம் சென்று, வெற்றி மாலையில் கோர்க்க கலிங்கத்து பூவும் வேண்டுமாம். வேங்கி பூவினை அவர் பறிக்கும் அதே வேளையில் நீங்களும் இளவரசரும் கலிங்கத்து பூவோடு காத்திருக்க வேண்டுமாம். அவ்வளவுதான் கூறினார் என்னிடம் என்றான் விஷ்ணுதாசன். ஆகா, அற்புதமான வாய்ப்பு. வெகு நாட்களாக இளவரசரோடு இணைந்து களம் காண வேண்டும் என்ற ஆசை நிறைவேறப் போகும் வாய்ப்பு. மிக நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் விஷ்ணுதாசா என கூறிய அருண்மொழி விஷ்ணுதாசனை கட்டி கொண்டான். அரசரின் உத்தரவினை நிறைவேற்றியிருக்கிறேன் நான், அவ்வளவுதான். உங்களை இன்று சந்திக்க முடிந்ததும் எனக்கு மகிழ்ச்சிதான் என்றான் விஷ்ணுதாசன். நல்லது. இளவரசர் ராஜேந்திரர் நாளை காலைதான் சீராப்பள்ளி வருகிறார். இங்கேயே தங்கி அவரிடமும் இந்த தகவலை சொல்லிவிட்டு செல்கிறாயா? இல்லை, உங்கள் இருவரில் எவரிடம் வேண்டுமானாலும் அக்காரியம் சொன்னால் நடந்துவிடும். அதனால் எவரை முதலில் சந்திக்கிறாயோ அவரிடம் கூறினால் போதும் என்பது மாமன்னரின் வாக்கு என்று விஷ்ணுதாசன் கூற அகமகிழ்ந்து போனான் அருண்மொழி. தன் மைந்தனுக்கு இணையாக தன் மேலும் அளப்பரிய நம்பிக்கை வைத்திருக்கும் மாமன்னரை நினைக்கையில் நெஞ்சம் நெகிழ்ந்தது அவனுக்கு. பேச வார்த்தைகளின்றி நின்றான் அருண்மொழி. தாங்கள் அனுமதி அளிப்பின் நான் விடைபெற்றுக் கொள்வேன் என விஷ்ணுதாசன் கூற சரியென தலையாட்டினான் அருண்மொழி பிரம்மராயன். அந்த மாளிகையை விட்டு வெளியே வந்த விஷ்ணுதாசன் தனது புறவி இருக்கும் இடத்தை அடைந்து அதில் ஏறி பயணித்தான் தனது மாமனின் வீட்டை நோக்கி. அவன் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் தனது உபதளபதிகளை அழைத்தான் அருண்மொழி பிரம்மராயன். எங்கெங்கு படைகள் அனுப்பப்பட்டுள்ளன, எவ்வவிடங்களில் குவிக்கப்பட்டுள்ளன, எவை எவை வேங்கி நோக்கி பயணிக்க இருக்கின்றன என்ற தகவல்களை திரட்டி கொண்டான். இளவரசன் ராஜேந்திரனால் ஆங்காங்கே பல ஊர்களில் தேர்வு செய்யப்பட்ட படைகள் சிறிது சிறிதாக காஞ்சி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை தவிர ஏனைய படைகள் அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் வேங்கி நாட்டை முன்னிறுத்தி வியூகம் அமைக்கப்பட்டுள்ளன என்பதையும் புரிந்து கொண்டான். தனக்குள் ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டு இளவரசனின் வரவுக்காக காத்திருந்தான். மறுநாள் விடியலின் முதல் ஜாமத்திலேயே சீராப்பள்ளி நுழைந்து விட்டான் இளவரசனான ராஜேந்திரன். அரச குடும்பத்தினருக்காக கொள்ளிடக்கரையோரம் அமைக்கப்பட்டிருந்த மாளிகைக்கு விரைந்தான். தன் புறவி விட்டு இறங்கியதும் இன்னும் சிறிது நேரத்தில் அருண்மொழி பிரம்மராயன் வருவான் என்னை காண. எனக்கான வேலைகளை நான் முடித்து வரும் வரையில் வரவேற்பறையில் அமர வைத்து வேண்டியதை செய்து கொடு என்றான் ராஜேந்திரன். அப்படியே இளவரசே என ஆமோதித்த அந்த காவல் வீரன் தனக்குள் குழம்பினான். எவர் அனுமதியும் இன்றி எந்த நேரத்திலும் இளவரசரை சந்திக்கக்கூடிய உரிமை ஒருவருக்கு உண்டெனில் அது அவருடைய நண்பரான அருண்மொழி பிரம்மராயர் ஒருவருக்குத்தானே. பிறகு ஏன் இந்த உத்தரவு என புரியாமல் விழித்தான். ராஜேந்திரன் கூறியது போலவே அருண்மொழி பிரம்மராயனும் அங்கு வந்தான். வாசலிலேயே அவனிடம் இளவரசர் கூறியதை காவலன் கூற ஏதோ விஷயம் உள்ளது என்பதை புரிந்து கொண்ட அருண்மொழி தனக்குள் சிரித்து கொண்டே வரவேற்பறையில் போய் அமர்ந்து கொண்டான். எதிரே இருந்த பெரிய விரிப்பின் மீது ஒரு துணிச்சுருள் வைக்கப்பட்டிருப்பதை கண்டான். அதனை கையில் எடுத்து சுருளை விரித்தான். ஏதேதோ கோடுகள் வரையப்பட்டு சில இடங்களில் நீரலை போன்ற வளைவுகளும் மலை முகடுகளாகவும் வரையப்பட்டிருந்தன. ஊன்றி கவனித்தான். மெல்ல மெல்ல புரிந்து கொண்டான். புரிய புரிய விழிகள் விரிய ஆரம்பித்தன. இரவெல்லாம் தான் சிந்தித்திருந்ததை தன் கண் எதிரிலேயே வரைபடமாக காண்பதைக் கண்டு திகைத்து போய் நின்றான். என்ன நண்பா, முடிவெடுத்து விட்டாயா என்ன செய்வது என்று? இப்போதே புறப்படலாமா என கேட்டவாறே புன்னகையோடு அறையிலிருந்து வெளிவரும் ராஜேந்திரனை கண் கொட்டாது பார்த்தான். புறப்படுவதா? எங்கே, எதற்காக என ஏதும் அறியாதவனாய் கேட்டான் அருண்மொழி பிரம்மராயன். என் தந்தையின் பிரத்யேக ஒற்றனான விஷ்ணுதாசன் உன்னை சந்தித்தான் என்ற பிறகு எங்கோ களம் நோக்கி புறப்பட்டுதானே ஆக வேண்டும். இப்போதைக்கு போரை எதிர்பார்த்திருப்பது கலிங்கத்து ஜடாசோட வீமனிடம் இருந்துதான் என்பது உனக்கும் தெரியும். எனவேதான் கலிங்கத்தை முன்னிறுத்தி ஒரு திட்டத்தை தயாரித்து வைத்தேன். எல்லாம் சரியாகத்தானே உள்ளது என்றான் ராஜேந்திரன். விஷ்ணுதாசன் என்னை சந்தித்தது நேற்று இரவுதானே, அதற்குள் உனக்கு எப்படி தெரிந்தது? வழியில் எங்கேனும் சந்தித்தாயா வேகமாக கேட்டான் பிரம்மராயன். இல்லை, ஆனால் அவன் தஞ்சையிலிருந்து சீராப்பள்ளி நோக்கி நகர்கிறான் என்ற தகவல் கிடைத்தது எனக்கு குடந்தையில்.
எதற்காக இருக்கும் என்று யோசித்தேன். அரசரிடமிருந்து வருகிறான் எனில் எவரை காண என்று யோசித்தேன். என்னை இதுவரை சந்திக்கவில்லை என்பதால் உன்னை நிச்சயம் சந்தித்திருப்பான் என ஊகித்தேன். நீயும் ஒப்புக்கொண்டாய் என்று கூறி சிரித்தான் ராஜேந்திரன். ஆக நானாகத்தான் உளறிவிட்டேனா என்று கேட்டான் பிரம்மராயன். இல்லை இல்லை, நானாக வரவழைத்தேன் உன்னிடமிருந்து இந்த பதிலை என்றான் ராஜேந்திரன். அது இருக்கட்டும், கலிங்கப்பூ வேண்டுமாம் மன்னருக்கு, சோழத்தின் வெற்றி மாலையில் சூட. அதையும் நம் இருவர் கைகளால் பறித்து தர வேண்டுமாம் என்றான் பிரம்மராயன் உற்சாகமாக. ஆகா, மகிழ்ச்சியான தகவல்தான் இது. அவர் கேட்டு மறுக்கத்தான் முடியுமா என்ன? தந்து விடுவோம் என்றான் ராஜேந்திரன். ஆனால் சோழப்படையின் பெரும் பிரிவு வேங்கியை நோக்கி நகர்வதாக கேள்வி. காஞ்சியில் ஒரு சிறு படைப்பிரிவு மட்டுமே மிஞ்சியுள்ளது. அதுவும் நீ தேர்ந்தெடுத்து அனுப்பிய படை வீரர்கள்தான். அவர்களை அழைத்து கொண்டுதான் கலிங்கம் செல்ல வேண்டும் போலும் என்றான் பிரம்மராயன். இது இன்னமும் மகிழ்வான செய்தி. படையளவு சிறியதாயின் விரைவில் அடைந்து விடலாம் கலிங்கத்தை என்றான் ராஜேந்திரன். என்ன நண்பா, யோசிக்காமல் பேசுகிறாய்? ஜடாசோட வீமனின் படையளவு அறிந்தவன் தானே நீ? பெரும் படை கொண்டவன் அவன். அவனை எதிர்க்க சொல்கிறோம் நாம் என்றான் பிரம்மராயன். தெரிந்துதான் பேசுகிறேன். என் தந்தை காரணமின்றி எதையும் செய்ய சொல்ல மாட்டார். பூவை பறிப்பது மட்டும்தான் நம் வேலையாக இருக்கும். பறிக்கும் போது சிறு சிறு முட்கள் நம்மை காயப்படுத்தலாம். அவற்றை தகர்க்க சிறு படையே போதும் நண்பா என்றான் ராஜேந்திரன். என்ன சொல்கிறாய் நண்பா? எனக்கு புரியவில்லையே. கலிங்கத்து பூவை நாம் பறிக்க செல்கையில் தடுப்பவர் எவரும் அங்கு இருக்க மாட்டார்கள். இருப்பவர்களை சமாளிக்க நாமும் நம்மோடு வரும் சிறு படையும் போதும். அநேகமாக பூந்தோட்ட காவல்காரனான ஜடாசோட வீமனை அங்கிருந்து நகர்த்தி தனது பக்கமாய் இழுத்து கொள்வார் என் தந்தை என்றே தோன்றுகிறது என்றான் ராஜேந்திரன். எனில் நம்மை எதற்கு அனுப்புகிறார் மன்னர் கலிங்கத்திற்கு? நம் மன்னரிடம் தோற்ற ஜடாசோட வீமன் மறுபடியும் ஓடி ஒளிய ஓரிடம் இருக்கக்கூடாதல்லவா? அதற்காக இருக்கும் என்று நினைக்கிறேன். எது எப்படியோ மன்னரின் கட்டளை என்ற பிறகு புறப்பட்டு விட வேண்டியதுதானே. நடப்பதை அவர் தீர்மானிக்கிறார் என்ற பிறகு நமக்கு எதற்கு வீணான யோசனைகள்? நமக்கான இலக்கு கலிங்கம். எத்தனை பெரிய படை அங்கு இருப்பினும் வெல்ல வேண்டியது மட்டுமே நமக்கு அளிக்கப்பட்ட வேலை. அதை எப்படி செய்வது என்பதை மட்டும் யோசிப்போமா என்ற ராஜேந்திரன் அருண்மொழியில் அருகில் சென்று அமர்ந்தான். எதிரே இருந்த போர் திட்டம் தாங்கிய அந்த வரைபடத்தினில் குறிக்கப்பட்டிருக்கும் விஷயங்களை விவரிக்க ஆரம்பித்தான் ராஜேந்திரன். அவன் விளக்க விளக்க வெற்றி தேவதை கலிங்கத்தில் காத்திருக்கிறாள், தங்களை வரவேற்க என தெளிவாக புரிந்தது அருண்மொழி பிரம்மராயனுக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 37. எதிர்பார்க்கவே இல்லை இத்தகைய ஒரு முற்றுகையை. சக்திவர்மனும் விமலாதித்தனும் அரண்டு போயிருந்தனர். கலிங்கத்திலிருந்து படை ஒன்று வருகிறது, அதன் தளபதியான ருத்ரசேனன் தலைமையில் என்று தகவல் கிடைத்ததுமே முன் ஏற்பாடுகளை துவங்கிவிட்டனர். என்றாலும் இத்தனை விரைவில் இத்தகைய பெரும் படையோடு சூழ்வார்கள் வேங்கியை என நினைத்து கூட பார்க்கவில்லை அவர்கள். கோட்டை வாயிலில் கொக்கரித்து கொண்டிருந்தான் கலிங்கத்து படைத்தளபதி ருத்ரசேனன். போர் பற்றிய தகவல் அறிந்ததுமே சோழத்தின் உதவியை நாடலாமா என்று கூறினேனே தம்பி, நீதான் கேட்கவில்லை. இப்போது பார், வாசலில் எதிரி அரைக்கூவல் விடுத்து கொண்டிருக்கிறான். சோழம் நம்மோடு இருக்கிறது என்ற எண்ணம் இருந்திருந்தால் நம் மீது போர் தொடுக்க துணிந்திருப்பானா இந்த ஜடாசோட வீமன்? எரிச்சலோடு கேட்டான் வேங்கியின் மன்னனான சக்திவர்மன். அண்ணா, நீங்கள் புரியாமல் பேசுகிறீர்கள். உதவி என்று ஒரு முறை கேட்டோம். நம் நாட்டை மீட்டு தந்தார் சோழ மாமன்னர். அதனை காப்பாற்றிக் கொள்வது நமது கடமையே அன்றி அவர்களின் பொறுப்பல்ல. நமது வீரத்தின் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா என்ன? கோபமாக கேட்டான் விமலாதித்தன். வீரம் என்பது வெளிப்படும் வகையை பொறுத்தது தம்பி. ஜடாசோட வீமனுடன் நேருக்கு நேர் தனியாளாக யுத்தம் எனில் தயங்காது முன் சென்றிருப்பேன் நான். ஆனால் இப்போதைய நிலைமை அப்படி அல்லவே. பெரும் படையோடு களம் இறங்கியுள்ளது கலிங்கம். என்னதான் விவேகம் காட்டினாலும் வெல்வது என்பது கடினம் அல்லவா? இப்படி நம் மக்களுக்காக எதையுமே செய்யாமல் வீரத்தினை மட்டும் கொண்டு களத்தில் உயிர்விடவா நாம் இதனை மீட்டோம்? நம் குடிமக்கள் தாங்குவார்களா இந்த போரை? அவர்களின் அமைதியான வாழ்வில் நம்மாலேயே ஒரு பெரும் இடைஞ்சல் வந்ததே என்றுதான் கலங்குகிறேன் என்றான் சக்திவர்மன். இனி எதை பற்றியும் யோசித்து பயனே இல்லை அண்ணா. இன்னும் சற்று நேரத்தில் கோட்டை கதவை திறக்கவிருக்கிறேன். எதிரிகளோடு மோத தயாராகவே உள்ளனர் நமது வீரர்கள். உத்தரவு மட்டும் கொடுங்கள் போதும். அந்த ஜடாசோட வீமனை முடித்து விடுகிறேன் களத்தில் என்றான் விமலாதித்தன். தம்பி, விவரம் அறியாமல் பேசுகிறாய்.
மோதல் நிச்சயம் உண்டு. ஆனால் ஜடாசோட வீமனை தொடக்கூட முடியாது தற்போது. காரணம், படை கொண்டு வந்திருப்பது அவன் அல்ல, அவனுடைய தளபதியான ருத்ரசேனன். அதனால் என்ன? இவனை இரண்டாக கிழித்து போடுகிறேன். ஏனென்று கேட்கவாவது ஜடாசோட வீமன் வந்துதானே ஆக வேண்டும் என்றான் விமலாதித்தன் வேகமாக. சரி, நீ நினைப்பது போலவே நடக்கட்டும் தம்பி. தாக்குதலுக்கு உத்தரவிட்டுவிடு. புரவிப்படைக்கு நீயும் யானை படைக்கு நானும் தலைமை ஏற்று செல்வோம். ஆழமறியாமல் குதித்து விட்டோம் என்ற பின்பு நீந்தியே ஆக வேண்டும் என்பது கட்டாயம் என்ற சக்திவர்மன் தானும் களம் காண தயாரானான். எதுவாயினும் பார்த்து விடுவோம் என்ற தைரியத்தோடு களம் காண இறங்கினான் விமலாதித்தன். வேங்கியின் கோட்டை வாயில் திறக்கப்பட அணை திறந்த வெள்ளமாக பாய்ந்தனர் வேங்கியின் வீரர்கள். வெள்ளத்தை வரவேற்று அமைதிப்படுத்தும் பெரும் நிலப்பரப்பாய் கலிங்கத்தின் படையினர் இருந்தனர். இரு படைகளும் ஒன்றோடு ஒன்று மோதத் தொடங்க சுற்றி இருந்த வனப்பகுதியே அதிர ஆரம்பித்தது. தளபதி ருத்ரசேனனை நேரடியாக எதிர்கொண்டான் சக்திவர்மன். இருவருக்கும் இடையே மிக கடுமையான போர். யானை மீது அமர்ந்தபடியே ஈட்டிகளால் தாக்கிக் கொண்டனர் இருவரும். யானைகள் சற்று நெருங்கி வரும் வேளையில் தங்களது வாட்களையும் பிரயோகப்படுத்தினர். கலிங்கத்தின் தளபதியான ருத்ரசேனன் ஆரம்பத்திலேயே தனது முழு பலத்தையும் பிரயோகிக்க துவங்கினான். ஒவ்வொரு தாக்குதலின் போதும் அவனது பலமானது கூடிக்கொண்டே போக அதனை தடுக்கும் செயலிலேயே தனது சக்தியை இழக்க ஆரம்பித்தான் சக்திவர்மன். இருந்தாலும் தானும் தொடர்ந்து போரிட்டு தாக்கினான். எதிரில் வந்தோர் சிரங்களையே பாதையாக்கி பயணித்து கொண்டிருந்தான் விமலாதித்தன். அவனது வாள் சுழலும் வேகமும் கிடைத்த இடத்திலெல்லாம் அவன் புகுந்து களமாடிய திறனும் எதிரி நாட்டு வீரர்களை கலவரப்படுத்தியது. அவனுக்கு பக்கபலமாக அவனது வீரர்கள் வேறு அவனை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தனர் பாதுகாப்புக்காக. தனியே பிரித்தாலன்றி இவனை தடுக்கவே முடியாது என்பதை புரிந்து கொண்ட கலிங்கத்தின் உப தளபதிகள் ஆங்காங்கே சிறு சிறு கூட்டங்களாக பிரிந்து விமலாதித்தனை தொடர்ந்து வரும் அவனது வீரர்களை சூழ்ந்து தாக்கிவிட்டு விமலாதித்தனை அவர்களிடமிருந்து அந்நியப்படுத்தினர். கூடவே உப தளபதிகள் 6 பேர் சுற்றி வளைத்து தாக்கினர் விமலாதித்தனை. அறுவருக்கும் ஈடு கொடுத்து சளைக்காமல் போராடி கொண்டிருந்தான் விமலாதித்தன். அளவில் பெரும் படை கொண்ட கலிங்கம் சிறிது காலத்தை அதிகம் எடுத்துக்கொண்டாலும் மெல்ல மெல்ல விழுங்க ஆரம்பித்தது வேங்கி படையினை. ஆங்காங்கே அடித்து வீழ்த்தப்பட்டனர் வேங்கியின் வீரர்கள். அவயங்கள் இழந்து துடிப்போரை கூட கொன்று வீசி எறிந்தனர் கலிங்கத்து படையினர். வேங்கியின் புரவி படையானது கலிங்கத்து யானைகளுக்கு இடையே சிக்கி சின்ன பின்னமானது. கண்ணெதிரிலேயே தமது நாட்டு வீரர்கள் அழிந்து கொண்டிருப்பதை கண்ட சக்திவர்மன் கலங்கி போனான். இனி வீர மரணம் தவிர வேறு வழியே இல்லை என்பதை புரிந்து கொண்டு தமது யானையிலிருந்து கீழே குதித்து வீரன் ஒருவனின் புரவியில் ஏறி வாள் வீச ஆரம்பித்தான் வேகமாக. வேங்கியின் மன்னனையும் அவன் தம்பி விமலாதித்தனையும் தப்ப விடாதீர்கள். அவர்களை கைது செய்வது கட்டாயம். அவர்கள் நமது மன்னர் ஜடாசோட வீமனால் கொல்லப்பட வேண்டியவர்கள், விட்டுவிடாதீர்கள் என்று தனது யானை மீதிருந்து அலறினான் ருத்ரசேனன். அதை கேட்ட அவனது உப தளபதிகள் அத்தனை பேரும் சக்திவர்மனையும் விமலாதித்தனையும் நோக்கி பாய்ந்தனர். தளபதி ருத்ரசேனனின் இந்த அலறல் வேங்கியின் மெய்க்காவலர் படை பிரிவினருக்கும் கேட்க சட்டென்று களத்திலேயே ஒன்று கூடினர் அவர்கள். எத்தனை வீரர்கள் மிச்சம் இருக்கிறார்கள் இன்னும் என்று கேட்டான் வேங்கியின் மெய்க்காவல் படைத்தலைவன். 500 பேருக்கு குறையாமல் இருக்கிறார்கள் தலைவரே என்றான் ஒருவன். இனி போரை நம்மால் வென்றெடுக்க இயலாது. ஆனால் மன்னரையும் விமலாதித்தரையும் காப்பாற்ற இயலும். அதுதான் இப்போதைக்கு அவசியமும் கூட. அத்தனை பேரையும் மன்னர் இருக்கும் இடம் நோக்கி குவியுங்கள். கூட்டமாக கூடி தாக்குங்கள். கிடைக்கும் ஏதாவது ஒரு இடைவெளியில் மன்னரை தப்ப வைக்கலாம் என்று மெய்க்காவல் தலைவன் உத்தரவிட அந்த உத்தரவை தாங்கிய வேங்கியின் வீரர்கள் ஆங்காங்கே போரிட்டு கொண்டிருக்கும் தமது வீரர்களோடு ஒன்று கூடி இணைந்து மன்னனான சக்திவர்மனுக்கு அரணாக சூழ்ந்து நின்றனர். நடப்பதை கவனித்த விமலாதித்தனும் தானும் தம் தமையனோடு இணைந்து போராட முடிவெடுத்து நகர ஆரம்பித்தான். களமானது சட்டென்று நிலை மாறுவதையும் மொத்த வேங்கிப்படை வீரர்கள் அனைவரும் அதன் மன்னன் இருக்குமிடம் நோக்கிய குவிவதையும் கண்ட ருத்ரசேனன் என்ன நடக்கப் போகிறது என்பதை ஊகித்து விட்டான். தப்ப முயற்சிக்கிறார்கள், விடாதீர்கள், சூழ்ந்து தாக்குங்கள் என அவன் மறுபடியும் அலற வெற்றியின் மிதப்பில் இருந்த கலிங்க வீரர்கள் அதனை பொருட்படுத்தாது தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தனர். அரசே, சரியான நேரம் இது. நீங்களும் விமலாதித்தரும் பின்வாங்குங்கள். நாங்கள் எதிரிகளை நோக்கி முன்னேறி தடுக்கிறோம். எப்படியாவது தப்பித்து விடுங்கள் என்றான் சக்திவர்மனின் அருகில் வந்த மெய்க்காவல் தலைவன். முடியாது. உங்களையெல்லாம் இங்கு இக்கட்டில் விட்டுவிட்டு நான் நகர முடியாது என்று மறுத்தான் சக்திவர்மன். புரியாமல் பேசாதீர்கள் அரசே. வெறும் வெற்றி தோல்வியோடு முடிந்துவிடப் போவதில்லை இந்த போர்.
வேங்கியின் சிம்மாசனத்திற்கு வாரிசுகளே இருக்கக்கூடாது என்ற தீய எண்ணத்தோடு வரப்போகிறான் ஜடாசோட வீமன். உங்கள் இருவரையும் கொல்வதற்காகவே வரப்போகிறானாம். இப்போதிருக்கும் நிலையில் நம்மால் வெல்லவும் முடியாது என்ற பின் வீணே உயிர் துறப்பதில் என்ன பெருமை? மீண்டும் திரும்பி வந்து வேங்கியை கைப்பற்ற வேண்டுமெனில் நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்க வேண்டியது அவசியமல்லவா? உங்களுக்கு எப்படி மக்கள் முக்கியமோ அதுபோல எங்களுக்கு நீங்கள் முக்கியம். கால நேரம் மிக குறைவாக உள்ளது அரசே. அதோ பாருங்கள், கலிங்கத்தின் தளபதி ருத்ரசேனன் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறான். அவனும் இங்கு வந்துவிட்டால் நாம் முற்றிலுமாக சூழப்படுவதோடு அல்லாமல் அழிந்தும் விடுவோம். புறப்படுங்கள் அரசே. இறையருள் இருப்பின் இதே வேங்கியில் மறுபடியும் நாம் சந்திப்போம் என்ற மேய்க்காவல் தலைவனின் வார்த்தைகளை அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் ஆமோதிக்க வேறு வழியே இன்றி பின்வாங்கி 50 வீரர்களோடு தப்பிக்க ஆரம்பித்தனர். சக்திவர்மனும் விமலாதித்தனும் சோழ நாடு நோக்கி செல்லும் பெரு வழியில் புயலாக விரைய ஆரம்பித்தனர் இருவரும். வேங்கியின் வாரிசுகள் தப்பிவிட்டனர் என்பதை அறிந்ததும் ரௌத்ரமானான் ருத்ரசேனன். எதிர்பட்டவர்களை எல்லாம் வெட்டி கூறு போட்டான். வேங்கியின் வீரர்கள் எவரையும் உயிரோடு விடாதீர்கள் என்று ஆவேசப்பட்டான். தப்ப வைத்த மெய்காவலர் படை வீரர்களை ஒவ்வொரு அவயங்களாக வெட்டி துடிக்க வைத்து இறுதியாக தலையை கொய்து வீசி எறிந்தான். சக்திவர்மனை இழந்துவிட்ட ஏமாற்றத்தினை வேங்கியின் ஒவ்வொரு வீரனின் மீதும் கொடூரமாக காட்டினான். களமே இரத்த வெள்ளத்தில் மிதந்தது. ஓடும் குருதியில் வெட்டி வீசப்பட்ட அவயங்கள் மிதந்து கொண்டே நகர்ந்தன. இனி எதிர்ப்பதற்கு ஒருவர் கூட இல்லை என்ற பின் வேங்கியை முழுவதுமாக ஆக்கிரமித்தான். எல்லா இடத்தினிலும் தமது ஆட்களை கண்காணிப்பில் அமர்த்தினான். அரண்மனை மற்றும் மாளிகைகளில் இருந்த அனைவரையும் சிறைப்படுத்தினான். ஒட்டு மொத்தமாய் தனது கட்டுப்பாட்டிற்குள் வேங்கி வந்துவிட்டது என்பது தெரிந்த பிறகு தனது மன்னனான ஜடாசோட வீமனின் வருகைக்காக காத்திருந்தான். மன்னருக்கு என்ன பதில் சொல்வது? சக்திவர்மனும் விமலாதித்தனும் தப்பித்துவிட்டனர் என எப்படி சொல்வது? எங்கு சென்றிருப்பார்கள் அவர்கள்? நிச்சயம் சோழ தேசம் நோக்கிதான் சென்றிருப்பார்கள். அவர்களிடம் சென்று படை உதவி கேட்பார்கள். வேங்கியை மீட்க வேண்டும் என்பார்கள். உடனடியாக அங்கிருந்து படைகள் புறப்பட்டாலும் குறைந்தபட்சம் 8 நாட்களாவது ஆகும் இங்கு வந்தடைய. அதற்குள் கலிங்கத்திலிருந்து மன்னரின் படை இங்கு வந்துவிடும் இன்னும் 2-3 தினங்களில். அதன்பின் சோழமே வந்தாலும் எதிர்ப்பது எளிதாகவே இருக்கும் என தன்னைத்தானே தேர்ச்சி கொண்டான் ருத்ரசேனன். ஆனால் விதியின் கணக்கோ வேறு விதமாக இருந்தது. ருத்ரசேனன் நினைத்தது போலவே அஞ்சிலிருந்து சரியாக 3வது நாள் ஜடாசோட வீமன் தன் பெரும் படையோடு நுழைந்தான் வேங்கியின் எல்லைக்குள். ஆனால் ருத்ரசேனன் நினைக்காத ஒன்றும் நடந்தேறியதுதான் காலத்தின் கொடுமை. 8 நாட்களாவது ஆகும் சோழர் படை இங்கு வர என ருத்ரசேனனின் கணிப்பு தவிடுபொடியானது. ஜடாசோட வீமன் வருவதற்கு முதல் நாளே வந்து வேங்கியின் கோட்டை தன்னை சூழ்ந்து நின்றது மாமன்னர் ராஜராஜரின் வேங்கைகள் நிறைந்த சோழர் படை. எல்லையில் தன்னை வரவேற்க தளபதி ருத்ரசேனன் வருவான் என எதிர்பார்த்து பெருமிதமாய் உள்ளே நுழைந்த ஜடாசோட வீமனை தனது படைகளோடு வரவேற்க காத்திருந்தது என்னவோ சோழ தேச தலைநகரின் முதன்மை தளபதியாரான வல்லவரையர் வந்தியத்தேவர். இடையில் என்னதான் நடந்தது என்பதை கொஞ்சம் பின்னோக்கி பயணித்து பார்த்துவிட்டு வருவோமா? மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.